வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் மகேஸ்வரி சிவராஜா. இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. கருப்பு உளுந்து வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பொடி ஐட்டத்துக்கெல்லாம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இப்போ நல்லா வறுவறுத்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துற முடியும் கருகு விடாமன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா போட்டு வருங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக வறுத்துக்கங்க. இது வந்து கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், முடி கொட்டாது, வாசமாக இருக்குன்னு தான் தெரியும். ஆனால் இதோட கருவேப்பிலையில் வந்து நல்ல உடம்புக்கு சத்தானதே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உடம்புல இருக்கிற உஷ்ணம்னு சொல்லுவோம், அதாவது உடம்பு சூடை இது வந்து குறைக்கும். கொழுப்பு சத்து வந்து கெட்ட கொழுப்பை வந்து சரி செய்கிறது. இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து நல்ல குணங்கள் இன்னும் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுத்தோம்னா அதை எடுத்து சாப்பாடு